இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் Datally. Datally Application பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி Datally Application எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போ நம்ம என்னதான் ஒரு நாளைக்கு 1 GB 2 GB பிளான் போட்டிருந்தாலுமே இப்போ நம்ம நிறைய ஆப்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு சில ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணினாலுமே பேக்ரவுண்டில் கொஞ்சம் டேட்டாவை கன்சியூம் பண்ண தான் செய்யுது. இந்த மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன் உங்களோட டேட்டாவை கன்சியூம் பண்ணுறது தடுக்கிறதுக்கும் உங்களோட டேட்டாவை கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் Datally. Datally அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் காலையிலேருந்து நீங்கள் எவ்வளோ MB யூஸ் பண்ணிக்கிங்கன்றதை ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. நான் இது வரைக்கும் 1 GB யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அது கீழே டேட்டா சேவர் மோட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டா சேவர் மோடு எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் உங்களுக்கு மொபைல் டேட்டா கிடச்சா போதும். மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து மொபைல் டேட்டா தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத மித்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து டேட்டாவை வந்து யூஸ் பண்ணாமல் தடுக்கிறது தான் இந்த டேட்டா சேவர் மோடு. இது வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே டேட்டா வந்து கன்சியூம் பண்ணுறதை இது தடுக்கும். அதுக்கு கீழே வந்து மேனேஜ் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் இது வரைக்கும் அதாவது நான் இப்போ 1 GB யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 GB வந்து எந்தெந்த அப்ளிகேஷனில் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், யூடியூப், ஃபோட்டோஸ், கூகுள் ப்ளே ஸ்டோர், இந்த மாதிரி எந்தெந்த அப்ளிகேஷன் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை உங்களுக்கு தெளிவாக காட்டியிருப்பாங்க. இந்த டேட்டா வந்து நீங்கள் லாஸ்ட் மந்த் டேட் வைஸ்லாம் பார்த்துக்கலாம், வாரமாகவும் மந்த்தாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். போன மாதத்து எவ்வளோ, அதுக்கு முன்னாடி எவ்வளோன்னு. ரெண்டாவது பார்க்க போகிற ஆப்ஷன் எமர்ஜென்சி பேங்க். இந்த ஆப்ஷன் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 1 GB பிளான் நம்ம ரீசார்ஜ் பண்ணாலுமே ஒரு சில நேரம் நம்ம காலையில் இல்லை மதியமே நம்ம வந்து அந்த 1 GB யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இரவு நேரங்களில் உங்களுக்கு அவசரமாக ஏதாவது முக்கியமான வேலை கூட இன்டர்நெட் தேவைப்படலாம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இன்னொரு ரீசார்ஜ் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை தவிர்க்கிறக்காண்டி கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் எமர்ஜென்சி பேங்க். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பேலன்ஸ் டீட்டெயில் கொடுத்து இப்போ வந்து ஒரு 100 MB நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் டேட்டா பேலன்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து 1 GB கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணுற பிளான் வந்து ஒரு நாளைக்கு 2 GB. இதில் வந்து இப்போ என்கிட்ட ஃப்ரீயாக இருக்கிறது 1 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் வந்து 100 MB வந்து எமர்ஜென்சி பேலன்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு மூணாவது ஆப்ஷன் பெட் டைம் மோடு. இந்த ஆப்ஷன் எதுக்காண்டினா, ஒரு சில தூங்கும்போது கூட மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணாமல் தான் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன். நீங்கள் உங்களோட ஸ்லீப்பிங் டைம், அதாவது 10 மணிலேருந்து காலைல 6 மணி அந்த மாதிரி டைம் கொடுத்து செட் பண்ணிட்டாலே போதும். அந்த மாதிரி நேரத்தில் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே டேட்டா கன்சியூம் பண்ணாமல் இந்த அப்ளிகேஷன் பாதுகாக்கும். அதே மாதிரி டெய்லி லிமிட், இப்போ வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட MB அளவு தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு 100 MB அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு செட்டு டெய்லி லிமிட் கொடுத்துட்டிங்கன்னா 100 MB யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் பபுள் ட்ராக்கர். அந்த ஆப்ஷன் என்ன, இப்போ பாருங்கள், பபுள்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்குன்றதை உங்களுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி காட்டும். அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் கெஸ்ட் மோட். இது எதுக்காண்டினா, இப்போ உங்களோட மொபைல் ஃபோனை வந்து உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கும்போது நிறைய டேட்டா யூஸ் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அவரை கொடுக்கும்போதே அவங்க இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் செட் பண்ணி கூட கொடுக்கலாம். இதில் செட் பண்ணிட்டு நீங்கள் 100 MB கொடுக்குறீங்க. இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களால அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற MBக்கு மேலே அவங்களால அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. அடுத்து அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன, ஃபைண்ட் ஒய்ஃபை. இந்த ஆப்ஷன் எதுக்காண்டினா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப செக்யூரான ஒய்ஃபையை இதுவே ஃபைண்ட் பண்ணி சொல்லும். இந்த அப்ளிகேஷன் கூகுளோட அப்ளிகேஷன். டேட்டா சேவர் மோட ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கேஷ்பேக் தராங்க. அந்த கேஷ்பேக் நீங்கள் எப்படி வாங்கணும்னா, நீங்கள் வந்து கூகுள் பே அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கூகுள் பேயில் ஒரு கேஷ்பேக் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Datally அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.